இதுல எப்படின்னா, நீங்க என்னதான் செலக்டர்ஸ் பண்ணாலும், அதுல ஏதாவது ஒரு பக்கம் வந்து களம்பும். இது வந்து இந்த மாரி தப்பு பண்ணிட்டான், அது மாரி தப்பு பண்ணிட்டான்னு. இப்ப நான் உங்களுக்கு வந்து 2 வருஷம் முன்னாடி சொன்னேன். இப்ப நீங்க போயிட்டு, சரி இதுதான் நமக்கு வாழ்க்கைன்னு சொல்ட்டு, "நீ தான்டி ஐஸ்வர்யா ராய்ன்னு" சொன்னா கூட, பொண்டாட்டி என்ன சொல்லும் உனக்கு? "ஏன்டா, அப்ப கூட நீ தான் என் மல்லிகான்னு என் பேர சொல்ல மாட்ட. நீ தான்டி ஐஸ்வர்யா ராய்ன்னு சொல்லுவன்னா" அதுலயும் குறை கண்டுபிடிப்பா. இந்த மாரி ஒரு டேய் வாழ்க்கையில தான் நீங்க இருக்கீங்கங்கும்போது டேய் ஆனா உனக்கு இருக்கு பாரு லவுட்டு, உன் பொண்டாட்டி பேர் சுதா தானே, மல்லிகா யார்றா? அதெல்லாம் இது இதெல்லாம் இதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கேட்காதீங்க. அந்த இங்க அளவுக்கு பாரு பிரச்சனை பண்ணாதீங்க. இங்க பாரு இங்க பாரு ஐஸ்வர்யா ராய்ன்னு சொன்ன அதோட நிறுத்திக்கணும். நீ அடுத்து வேற ஒரு பேர் சொல்லும்போது ஏதாவது வேற ஏதாவது புது ஆக்டர் பேர் ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தா மல்லிகாங்கிற மல்லிகா யாரு? ஏதோ தெரியல ஒரு 2வது படிக்கும்போது ஏதோ ஒரு கிரஷ் இருந்திருக்கும். அதெல்லாம் பிரச்சனை பண்ணி இப்ப பார்ப்பாங்க எல்லாரும். மானத்த வாங்கிராதீங்க. இல்ல நான் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ருத்துராஜே நீங்க செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு கோஷ்டி எப்படி கிளம்பும்? வாட் டிட் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் டூ ராங் அப்படின்னு என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்னன்னா, ஒரு மனிதாபிமானத்துல ஐயோ பாவம் ருத்துராஜ்ன்னு சொல்றேனே ஒழிய, இந்த செலக்டர்ஸ்க்கு ஐ வில் கிவ் 101 அவுட் ஆஃப் 100 பிரில்லியன்ட் ஸ்குவாட் செலக்ஷன்.